இன்ஸ்டாகிராம்ல நீங்க வந்து கன்டென்ட் வந்து போஸ்ட் பண்ணியிருப்பீங்க. அப்படி நீங்க போஸ்ட் பண்ணியிருக்கக்கூடிய கன்டென்ட் பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டாகிராமோட கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் அகைன்ஸ்டா வந்து இருக்கும். அதனால பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஸ்ட்ரைக் வந்து குடுத்துருப்பாங்க. அந்த போஸ்ட்டுமே பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டாகிராம் வந்து ரிமூவ் பண்ணியிருப்பாங்க. இந்த மாரி ஒரு ப்ராப்ளம் வந்து நீங்க ஃபேஸ் பண்றீங்க அப்படின்னா, எப்படி வந்து இந்த கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் ஸ்ட்ரைக்க வந்து சால்வ் பண்ணி, அந்த போஸ்ட்ட வந்து எப்படி ரீஸ்டோர் பண்றது அப்படிங்கிறத பத்தி தான் டீட்டெயில்டா இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோ ஃபுல்லா பார்த்தீங்கன்னா, அதற்கான ப்ராசஸ் என்ன அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செட் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ள போகலாம். இன்ஸ்டாகிராம் ஆப் ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிட்டு ப்ரொஃபைல் பேஜ் போனீங்கன்னா சைடில் 3 லைன்ஸ் பட்டன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணி கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா அக்கௌண்ட் ஸ்டேட்டஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணதுமே ரிமூவ்டு கண்டென்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு மார்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கம்யூனிட்டி கைட்லைன் ஸ்ட்ரைக் வந்திருக்க மாதிரி உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதில் ரிமூவ்டு கண்டென்ட் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா எந்த கண்டென்ட்டுக்கு நீங்கள் கம்யூனிட்டி கைட்லைன் ஸ்ட்ரைக் வந்து வாங்கிருக்கீங்க அப்படின்றத வந்து பார்த்துக்கலாம். அண்ட் வந்து அது எந்த ரூலை பிரேக் பண்ணதுனால வந்திருக்கு அப்படின்ற டீட்டெயில்ஸும் வந்து கொடுத்துருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா சி ரூல் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா என்ன ரூல் அப்படின்றதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. எதை நீங்கள் வந்து அகென்ஸ்டாக வந்து கண்டென்ட் வந்து போட்டிருக்கீங்க அப்படின்றதுக்கான டீட்டெயில்ஸ் அதில் வந்துருக்கும். நீங்கள் அதில் வந்து கம்ப்ளீட்டாக செக் பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் அதில் பார்த்தீங்கன்னா கீழே வந்து ரீட் இன் ஃபுல்லுன்னு கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ரூலை பற்றி இன்னும் கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்க முடியும். இப்போ நீங்கள் இதை வந்து ரிமூவ் பண்ணணும், இந்த ஸ்ட்ரைக்கை வந்து ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் பேக் வந்தீங்கன்னா ரெக்வஸ்ட் ரிவ்யூ அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சில கொஷின் கேட்டிருப்பாங்க. அதை படித்து பார்த்து நீங்கள் வந்து ஆன்சர் வந்து பண்ணிடுங்க. உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணிட்டு கண்டினியூ கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் சப்மிட் வந்து கேட்பாங்க. சப்மிட் நீங்கள் கொடுத்துக்குறங்க. கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து டன் கேட்கும். டன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இன்ஸ்டாகிராம் பார்த்தீங்கன்னா அதை வந்து ரிவ்யூ பண்ணி பார்ப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து உண்மையாகவே இன்ஸ்டாகிராமோட கம்யூனிட்டி கைட்லைன்ஸை மீறலை அப்படின்னா உங்களுக்கு அந்த போஸ்ட்டை வந்து ரீஸ்டோர் வந்து பண்ணிடுவாங்க. ரிமூவ் பண்ண அந்த போஸ்டார் ரீலை வந்து திருப்பி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரீஸ்டோர் பண்ணி வந்து கொடுத்துருவாங்க. அந்த ஸ்ட்ரைக்குமே பார்த்தீங்கன்னா வந்து ரிமூவ் பண்ணிடுவாங்க. நீங்கள் உண்மையாகவே கம்யூனிட்டி கைட்லைன்ஸை வந்து பிரேக் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அவங்களால பார்த்தீங்கன்னா அதை திருப்பி ரீஸ்டோர் வந்து பண்ண முடியாது. அந்த ஸ்ட்ரைக் வந்தது அப்படியே தான் வந்து இருக்கும். அதையும் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். அண்ட் இப்போ இந்த வீடியோ மூலியமாக இன்ஸ்டாகிராமில் கம்யூனிட்டி கைட்லைன் ஸ்ட்ரைக் வந்துருந்துச்சு அப்படின்னா அதை எப்படி வந்து ரிமூவ் பண்ணுறது அப்படின்றதுக்கான ப்ராசஸ் நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் இதில் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். நான் எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் வேறு என்ன கண்டென்ட் நம்ம சேனலில் வந்து போஸ்ட் பண்ண நினைக்கிறீங்களோ அதை பற்றியும் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். அதற்கான வீடியோஸுமே சீக்கிரமாகவே நம்மளோட சேனலில் வரும்.